கள்ளக்குறிச்சி அருகே மணிமுக்தா அணையில் ஷட்டர்கள் பழுதுபார்ப்பு பணி நடைபெறுவதால் அணைக்கு வரக்கூடிய 1500 கனஅடி தண்ணீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. தொடர்பான விவரங்களுக்கு செய்தியாளர் ஹரிபிரசாத் இணைகிறார். ஹரிபிரசாத், விவரங்கள். வணக்கம் சிபி. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் முக்கியமான நீர் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சுமார் 36 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுக்தா அணையின் பழைய செக்டர்கள் பழுது காரணமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் சுமார் 20.76 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த மாதம் முதல் செக்டர்கள் பழுதுபார்க்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மணிமுக்தா அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மணி மற்றும் முக்தா ஆறுகளின் வழியாக அணைக்கு இன்று காலை 7 மணி நிலவரப்படி சுமார் 1500 கன அடி உபரி நீரானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அணையில் செக்டர் பழுதுபார்க்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அணையில் உள்ள செக்டர்கள் அனைத்தும் முழுவதுமாக திறக்கப்பட்டு அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதுமாக ஆற்று வாய்க்கால் வழியாக திறந்துவிடப்பட்டு வீணாக கடலில் சென்று கலப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். கடந்த ஒரு வார காலமாக அணைக்கு தொடர்ந்து அதிக அளவிலான உபரி நீரானது வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையில் செக்டர் பழுதுபார்க்கும் பணி காரணமாக அணைக்கு வரும் உபரி நீர் தேக்கி வைக்கப்பட முடியாமல் அணையில் இருந்து உடனடியாக ஆற்று வாய்க்கால்கள் வழியாக திறந்துவிடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.